அனைவருக்கும் வணக்கம். ஒரு செம்ம கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போறோம். அடிப்படை உரிமைகள் தொடர்பா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் தான் இப்பல்லாம் நெறைய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்க, 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு அதுல 1 வந்து தவறானது என்ன அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் மற்றும் விளக்கம் வந்து நான் கீழ கமெண்ட்ல வந்து குடுத்துறேன். நீங்க வந்து பார்த்துக்கலாம். கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இப்ப கூற்று 1 பாருங்க. அரசமைப்பு விதி 19 மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அனைத்தும் நெருக்கடி நிலை காலத்தில் தானாக இடைநிறுத்தப்படும். இது வந்து கூற்று 1. கூற்று 2 பாருங்க. அரசமைப்பு விதி 359 கீழ் சில உரிமைகளை இடைநிறுத்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. இது வந்து கூற்று 2. கூற்று 3 பாருங்க. சில உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டுமே கிடைக்கும். இது வந்து கூற்று 3. கூற்று 4 பாருங்க. இராணுவத்தில் பணியாற்றும் நபர்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. இப்ப 4 கூற்று கொடுத்துட்டாங்க. அதுல வந்து தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் மற்றும் விளக்கம் வந்து கமெண்ட்ல வந்து இருக்கு. நீங்க வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.